நீங்க இப்போ ChatGPT கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அது சில வினாடிகள்லயே உங்களுக்கு பதில குடுத்துடுது. அது மட்டும் இல்லாம, இப்ப நீங்க ஒரு மெயில் எழுதணும் அப்படின்னு சொன்னாலோ, இல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னாலோ, கண் இமைக்கிற நேரத்துல ஏஐ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா வேலைய முடிச்சு குடுத்துடுது. ஆனா, நாம கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு ஏஐ நமக்கு பதில் குடுக்குது இல்லையா? அந்த பதிலுக்காக ஏஐ என்ன விலையா கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணமோ, மின்சாரமோ இல்ல. ஏஐ என்ன விலையா கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர தான் விலையா கொடுக்குது. ஆமாங்க. ஏஐயோட வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தண்ணீர் நெருக்கடி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. அத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது போட் டாக்ஸ் நிகழ்ச்சி. நான் உங்கள் மணிகண்டன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம தினமும் பயன்படுத்தக்கூடிய ChatGPT போன்ற ஏஐ கருவிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே புத்திசாலித்தனமா நமக்கெல்லாம் தெரியலாம். ஆனா, இதுக்கு பின்னாடி இயங்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாதாரண கம்ப்யூட்டர் கிடையாது. ஆயிரக்கணக்கான சக்தி வாய்ந்த சர்வர்கள், அதுக்கப்புறம் ஜிபியு சிப்கள் கொண்ட பிரம்மாண்டமான டேட்டா சென்டர்கள் தான் இந்த ஏஐ வேலை செய்யறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இந்த சிப்லாம் இருக்கு இல்லையா? இந்த சிப் எல்லாமே 24 ஹவர்ஸும் செயல்பாடிலே இருந்துச்சுன்னா, அதாவது வொர்க்கிங்லயே இருந்துச்சுன்னா, அதிகப்படியான வெப்பத்தை இது உருவாக்குது. இந்த உருவாகக்கூடிய இந்த வெப்பம் இருக்கு இல்லையா? இந்த ஹீட்ட கட்டுப்படுத்தல அப்படின்னா, இந்த ஹீட்ட குறைக்கல அப்படின்னா, ஒட்டுமொத்த டேட்டா சென்டருமே செயலிழந்து போயிடும். அதாவது வொர்க் ஆகாம போயிடும். அதனால இந்த டேட்டா சென்டர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஹீட்ட குறைக்கிறதுக்காக எவாப்ரோட்டிவ் கூலிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தொழில்நுட்பத்த இந்த டேட்டா சென்டர்லாம் பயன்படுத்துறாங்க. இந்த எவாப்ரேட்டிவ் கூலிங் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த மெத்தட் அதாவது இந்த தொழில்நுட்பத்துல பார்த்தீங்கன்னா, அதிக அளவு தண்ணீர் பயன்படுத்தப்படுது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணீர் சர்வர்கள் வெளியிடக்கூடிய அந்த வெப்பத்த ஹீட்ட குளிர்விக்குது இல்லையா? அப்போ என்ன பண்ணும், இப்போ நார்மலா ஒரு ஹீட்ட குளிர்விக்கணும் நம்ம தண்ணீர பயன்படுத்தணும்னா, இந்த தண்ணீர்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆவியாகி வளிமண்டலத்தில போய் கலந்துடுது. அதாவது மறுபடியும் நம்மளால யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்படுது. இத பத்தின சமீபத்தில ஒரு ஆய்வு ஒண்ணு வெளியாயிருக்கு. அந்த ஆய்வு பார்த்தீங்கன்னா, உலகத்தையே ரொம்பவே அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. கலிபோர்னியா ரிவர்சைடு பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அவங்களுடைய கணக்கின்படி ChatGPT கிட்ட நாம ஒரு 100 வார்த்தைகள் கொண்ட ஒரு மெயில எழுத சொன்னோம்னா, அதுக்காக ChatGPT எந்த அளவுக்கு அதாவது எவ்வளவு தண்ணீர அது எடுத்துக்குது அப்படின்னா, அந்த 100 வார்த்தைக்காக கிட்டத்தட்ட சுமார் 519 மில்லி லிட்டர் தண்ணீர் செலவாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கணக்கிட்டுருக்காங்க. அதாவது ஒரு முழு தண்ணீர் பாட்டில் அளவு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் அளவுக்கு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் செலவாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிட்டுருக்காங்க. ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கறதுக்கே இவ்ளோ தண்ணீர் செலவாகுது அப்படின்னா, உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருமே ஏஐய யூஸ் பண்ணா, எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதோட தாக்கம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களோட அறிக்கையிலும் தெரிஞ்சிருக்கு. Google வெளியிட்ட சுற்றுச்சூழல் அறிக்கையின்படி, ஒரு வருஷத்துல 8.1 பில்லியன் கேலன் தண்ணீர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுல 95% பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. கடந்த சில ஆண்டுகள்ல இந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 மடங்கா உயர்ந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஏஐயோட வளர்ச்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனங்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதே போல பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் மிகப்பெரிய அளவுல தண்ணீர பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ஏஐ மாடல்கள்லாம் இருக்கு இல்லையா? இதோட அப்டேட்டட் வெர்ஷன் அதாவது GPT-4 அப்படின்னு சொல்லக்கூடிய மேம்படுத்தப்பட்ட ஏஐ மாடல்கள பயிற்றுவிக்கிறதுக்காக அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, பல டேட்டா சென்டர்கள்ல மில்லியன் கணக்கான தண்ணீர்கள் பயன்படுத்தப்படுறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. உலகின் மிகப்பெரிய கிளவுட் சேவை நிறுவனமான அமேசான் கூட தனது மொத்த தண்ணீரின் பயன்பாட்டு விவரங்கள முழுமையா வெளியிடல அப்படின்றது ரொம்பவே கவலை அளிக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. இங்க முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த டேட்டா சென்டர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த தண்ணீர் எங்க இருந்து எடுக்கப்படுது அப்படின்றது தான். பல ஏஐ டேட்டா சென்டர்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகள்ல அமைஞ்சிருக்கு. தண்ணீர் பற்றாக்குறை நிலவக்கூடிய பகுதிகள்ல இருந்து தான் இந்த மாபெரும் தண்ணீர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுது. இதனால உள்ளூர் மக்களுக்கு தேவையான குடிநீர், அதுக்கப்புறம் விவசாய தேவைகளுக்கு பயன்படும் தண்ணீர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஒரு சில நாடுகள்ல இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வரை போயிருக்கு. அதாவது வறட்சி பாதிப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கிற காரணத்தால சில புதிய டேட்டா சென்டர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் எதிர்ப்புகளும் கிளம்பியிருக்கு. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
ஏஐ வளர்ச்சி ரொம்பவே முக்கியம் தான். ஆனா, அதுக்காக உலகத்துல இருக்கக்கூடிய நீர் வளங்கள நாம இழந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எச்சரிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. என்ன அப்படின்னா, காலநிலை மாற்றம், வறட்சி கணிப்பு, நீர் மேலாண்மை போன்ற பிரச்சனைகளுக்கு ஏஐ தீர்வு தரும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் நம்புது. இன்னொரு பக்கம் இந்த ஏஐ இயங்குவதற்கு அதிகப்படியான அதாவது மிகப்பெரிய அளவுல தண்ணீர் செலவாகுது. எனவே எதிர்காலத்துல ஏஐயோட தொழில்நுட்ப வளர்ச்சியும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் எப்படி சமநிலைப்படுத்தப்படும் அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. நாம ஏஐ கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அது நமக்கு பதில் சொல்லும். ஆனா அதோட தாகத்தை தீர்க்க இந்த பூமிக்கான தண்ணீர் எங்கிருந்து கிடைக்கும்? இந்த கேள்விக்கான பதில் இன்னும் யாரிடமும் இல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நாம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.